ஹாய் கைஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ட்ரீம்ஸ் பார்க்காத மக்களே இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ட்ரீம்ஸ் பார்க்காம இருக்க மாட்டோம், அப்படி தானே? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஃபன்னியாக இருக்கலாம், இல்லை நான் பயப்படுத்துகிற மாதிரி ட்ரீம்ஸாக கூட இருக்கலாம். நம்மளோட கனவுகளுக்கான அர்த்தத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய ட்ரீம்ஸ் ஹிட்டனான விஷயங்கள் சொல்லித்தருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த பார்க்கக்கூடிய ட்ரீம்ஸுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். ட்ரீம்ஸ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு விண்டோ மாதிரி தான். ட்ரீம்ஸ் நம்மளோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த், டிசைர்ஸ், பயம் இதை பற்றி தானே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு சொல்லித்தருது. ஸோ ட்ரீம்ஸோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ யுவர் பிரதர். வெல்கம் டு another எபிசோட். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ளையிங் ட்ரீம்ஸ். நீங்கள் என்னைக்காவது பறக்கிற மாதிரி ட்ரீம்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ட்ரீம்ஸ் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, சுதந்திரம், ஃப்ரீடம், லிபரேஷன், பர்சனல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் தான் இந்த ட்ரீம் மீன் பண்ணுது. உங்கள் லைஃப்பில் என்ன சேலஞ்ச் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. அந்த ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. அப்சல்யூட்லி ஒரு பாசிட்டிவான ட்ரீம் தான் இந்த ஃப்ளையிங் ட்ரீம்ஸ். செகண்ட் ஒன், ஃபாலிங் ட்ரீம்ஸ். நீங்கள் உயரமான பிளேஸில் இருந்து கீழே விழுற மாதிரி ட்ரீம்ஸ் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் இன்டென்ஸான ட்ரீம் தான். இம்பார்ட்டண்டான மெசேஜ் இது தருது. இந்த ட்ரீம் சிம்பிளைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, ஃபெயில் ஆயிடுவேணும் அப்படின்ற ஒரு பயம், சப்போர்ட் இல்லாமல் தனியாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல், இதெல்லாம் தான். ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது உங்கள் இன்செக்யூரிட்டிஸ் சால்வ் பண்ணவும், லைஃப்பில் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரவும் நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபால் பண்ணுற மாதிரி, மேலே இருந்து கீழே விழுற மாதிரி நீங்கள் ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சப்போர்ட் இல்லாமல் தனியாக நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆயிடுவேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், டீத் ஃபாலிங் அவுட் ட்ரீம்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது நம்மளுடைய பல் கீழே விழுற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா ட்ரீம் பார்ப்போம். இந்த ட்ரீம் சிம்பிளைஸ் பண்ணுறது உங்கள் பவர் இழந்துருவேணும் அப்படின்ற ஒரு பயம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிருமோ, இல்லைனா எனக்கு சீக்கிரமாக வயசாயிருமோ அப்படின்ற இந்த மாதிரி பயங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த டீத் ஃபாலிங் ட்ரீம்ஸ் நமக்கு வருது. இந்த மாதிரி ட்ரீம்ஸ் பார்க்கும்போது அதில் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன், பீயிங் சேஸ்ட் ட்ரீம்ஸ். உங்களை யாராவது சேஸ் பண்ணுற மாதிரி கனவு பார்த்துருக்கீங்களா? இது ரொம்ப பயம், ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ராங் இமோஷன்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு ட்ரீம் தான். இது மீன் பண்ணுறது உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ், உங்கள் சிச்சுவேஷன் இது நினச்சி நீங்கள் ரொம்ப ஓவர்வெல்மிங் இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, இதெல்லாம் தான். இதை அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த சேஸ் பண்ணக்கூடிய ட்ரீம்ஸ் பார்த்தவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம அந்த ட்ரீம்ஸ் பார்த்து முடிச்சு எந்திரிக்கும் போது ஒரு பயமான ஃபீல் நமக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு என்ன? நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டிஸ், அந்த நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ, இல்லைனா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியாதோ அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்காக தான் இந்த சேஸ் ஆகக்கூடிய ட்ரீம்ஸ் நமக்கு வருது. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸை, முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட், வாட்டர் ட்ரீம்ஸ். அதாவது நம்மளுடைய ட்ரீமில் வாட்டர், அதாவது தண்ணீரை நம்ம ட்ரீமாக பார்க்குறது. இது காமான ஒரு வாட்டராக இருக்கலாம், இல்லை ரொம்ப அலைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கடலாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கி போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த ட்ரீம்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, இமோஷன்ஸை தான். ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு விதமான நம்மளுடைய இமோஷனுடைய ஸ்டேட்டை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரீம்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபார்ம்ஸ் பாருங்கள். அந்த வாட்டர் அந்த சீ காமாக இருக்குதா, இல்லைன்னா ரொம்ப அலைகள் வேகமாக அடிக்குதா, இல்லைனா நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் லாஸ்ட் ஒன், எக்ஸாம் ட்ரீம்ஸ். எக்ஸாம் பற்றி தானே ட்ரீம். இந்த ட்ரீம்ஸ் அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அதிகமாக வரும். இல்லைனா லைஃப்பில் சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரீம்ஸ் வரும். இது உங்கள் ஆங்ஸைட்டி, ஃபெயிலியர், நீட் ஆஃப் வேலிடேஷன் இது எல்லாம் தான் சிம்பலைஸ் பண்ணுது.
உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட காரணம் கண்டுபிடிக்கவும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் டெவலப் பண்ண முடியும். கடைசியாக போனஸாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒன்று தான். லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் விழித்திருக்கும் போது அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரீம் பார்க்குறது. இது பகல் கனவு பார்க்குற மாதிரி கிடையாது. அதாவது நார்மலாக ட்ரீமில் நம்ம என்ன பார்ப்போம், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம் அப்படி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சிந்தித்திருக்கவே மாட்டோம், யோசித்திருக்கவே மாட்டோம். அதை நம்ம ட்ரீம்குள்ளே வரும். ஆனால் லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயம் கனவுக்கான ஆசையாக இருக்கோ அதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்கள் ட்ரீம்ஸில் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இது கொஞ்சம் வைடான டாபிக்றதுனால நான் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ லூசிட் ட்ரீம்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் லூசிட் ட்ரீம்ஸ் பற்றி செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரீம்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது இதை எந்த டைப்பில் ட்ரீம்ஸ் இருக்குது அதை அனலைஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷனை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.